உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. அவன் அப்படியே இங்கே மண்ணு. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நம்மளுக்கு பூசா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அடி காணசிரிக்கே, உன் மனசு என்ன கல்லா? மனசுல வச்சிருக்க அம்முட்டு ஆசை. வாங்கடா கலாச்சாரத்தை போய் காப்பாத்துவோம். 'Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. 'Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency, a message for eternity. பரோட்டா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. சலாம் அலைக்கும் பாய். அப்துல் கலாம் பாய். வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுமாராதான் இருக்கீங்க. இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, எப்படி தூக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்க, மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. ஏதாவது ஆச்சா? சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. என் ஆடு ஒண்ணு தொலைஞ்சு போச்சுங்க சாமி. முதல்ல என் ஆட்டை களவாட்டானுவா, அப்புறம் சாட்சியா இருந்த புழுக்கு களவாட்டானுவா. என் முன்னாடி யாராவது இந்த மாதிரி அதுப்பா பேசிருந்தாங்கன்னா நேரம் குண்டிலேயே சுட்டுதல் இருப்பேன். உன்னை மடியில வச்சுட்டு உங்க அம்மா உன் குண்டிய கழுவிட்டு இருந்தப்போ உன்னை விட பெரிய ஆளுங்களோட குண்டியில விளையாடிட்டு இருந்தவனா, அதனால உன் ஆற்ற வேலையெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? உனக்கு என்ன பிடிக்கும்ங்கறது கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. குணா உண்டாட்டிடா நானு. ராஜோட படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் செந்தில பெஞ்சுதான் நான் படுக்கிறேன். குணா, நான் சர்க்கெல்லாம் இறக்கி ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. தம்பி நீ ஸ்டேஷனுக்கு போய் சர்க்கெல்லாம் இறக்கி விட்டுருங்க. டவுலுண்டு ஆங்கறதாண்டா அவ்வளவு பெரிய சந்திரா நிறுத்துது. நேரம் போடாதீங்க, கோலி அடங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். நான் என்னதுண்ணா இது? பைனாகுலர்ரா, பக்கத்துல இருக்கிறத தூரமா காட்டுறது. சார் 2% சாவச்சிட்டாங்க சார். அங்கெல்லாம் பார்த்தா ராஜீவ் காந்தி தெரிஞ்சா சார் உங்களுக்கு? மயிரகுண்டு ஆயிடுச்சுன்னா அவனால சண்டை செய்ய முடியாது. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பலியா கிடக்குறானுங்களாமே. சண்டைகளை அவனுங்களுக்கு நேரம் இல்ல மைக்கல. டோர்னமெண்ட் மேட்ச்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. எல்லாம் யாரால? ராய் பண்ணால, மைக்கல்னாலயா? ஃபீல் பண்ற அளவுக்கு நான் வர்த்தே இல்லடா. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கொட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டு தான் ஒட்டுது. எப்படி சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? தப்பாக்குதுண்ணா. இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? சண்டை செய்யறதுன்னு முடிவு வச்சுன்னா அவனால என் மயிரை கூட போட முடியாது. டேய் எங்கடா ஆகுறீங்கோ? மால்ல இப்ப ஊரு உள்ள வந்தேன் வை, உங்க எல்லாருக்கும் சிக்கத்தை குடிப்பேன், பாக்குறீங்களா? அப்பல மலத்தேனு எதுக்குன்னு தெரியும்ல? நக்கறதுக்கு தானே. நீ என்னடி பிட்டு படத்துல வர பொசிஷன்ல இருக்க? பால் காய்ச்சி முடிச்ச பிறகு வரீங்க. பால் குடிக்க வந்த சார். நான் தான் அன்னைக்கே சொன்னால இதுல வேணான்னு. எல்லாம் இவனால தான்டா. பச்சை போய் சொல்றானா? ஊசி இடம் கொடுக்காம நூல நுழையுமா? தெரியாம நடந்துச்சு. ஆக்சிடென்டல் பிரெக்னன்சி. ஆக்சிடென்டா? இது என்ன ரோடா?
காரும் பஸ்ஸும் மோது. உனக்கு இப்ப மதர்லி ஃபீலிங் இவனுக்கு ஃபாதர்லி ஃபீலிங் அதுக்கப்புறம் உங்க அப்பா வருவா அவன் தாத்தர்லி ஃபீலிங் எனக்கு என்ன மாமா ஃபீலிங்கா? பொம்பளை கஷ்டத்தை உள்ள போய் பாடுறா, கட்டில்ல படுக்க மாட்டேன் சுகமா இருந்துச்சோ. நேர்ல கொஞ்சம் பார்க்க சுமாரா தான் இருக்கீங்க, போட்டோல தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கீங்க. நல்லா பாருங்க, போட்டோலயும் சுமாரா தான் இருப்பேன். எடுக்க போற ஐயோ ஏன் உசுருக்குள்ள தீய வச்சாய் ஐயோ ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சாய் ஐயோ. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்க போடா. ஏய் என் பேரு ஏ இல்ல காளி. குதிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, நீ காலி இல்ல காலி. நான் யாருன்னே உனக்கு தெரியாது. இப்ப தெரியுதே. நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக தேவையில்ல. அப்ப தீபாவளி போனஸ் மட்டும் வாங்கி நின்னுட்டுமா? சரி காட்டு 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 காட்டு. என்னது? மோதிரம். இதை நீ போட்டுக்கிட்டனா எனக்கு ஆள் இருக்கு. எனக்கு கொடுத்தான் கிளி பறக்குது. 8 மிதிச்சன்னா கிளி செத்துரும். இந்த மாதிரி ரிஸ்கியான பிளேஸ்க்குலாம் வரும்போது கிளிய கட்டி கூண்டுல வச்சுதான் வருவேன். நம்மெல்லாம் கள்ளக்காத கூட பாக்கலையா? கேக்குறவன் கேனப்பாயில இருந்தா கேத்தரினா கைஃப் கொட்டா சீனிவாசன் ஒய்ஃப்னு சொல்லுவா போல இருந்த. நேத்து ஒருத்தர் பார்த்தோம். சக்தி ஏ அசர சக்தி